ஹாய் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருந்தது. ஸோ ரிலேட்டிவ் வீட்டில் மேரேஜ்ன்றனால போஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், படிச்சுட்டு வைக்க போகிற நேரம் பின்னாடி ஒரு லெட்ரு எழுதிருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவுரிக்காக நிறைய கொலை இதெல்லாம் நடக்குது இல்லையா? அதிகமாக வந்து வரதட்சணை, நகை, பணத்துக்காக பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. நான் படித்து காமிக்கிறேன். ஓகே. 10 பொருத்தங்களையும் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசையில் இருந்து உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அருசுவை உணவு அளித்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுக்களால் 2 மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவே திருமணம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா விளையாட்டு இல்லை கல்யாணம்ன்றது. ஓகே, நகைக்காக பெண்களை பார்த்து ஏமாத்தாம உண்மையான அன்போட ஓகே திருமணம் பண்ணிக்கும் போது அந்த வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் இந்த எழுதியிருக்காங்க இல்லையா, இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வரதட்சணை, ஓகே, இதுக்காகலாம் கொலை நடக்குது, அல்லது அதிகமாக அதை எதிர்பார்த்து தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை, 2 மனங்கள் சேருவது தான் திருமணம். அதை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பதிவை வந்து எங்கள் சேனலில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தனால இந்த ஒரு இதை நான் போட்டுக்கிறேன். ஓகே, காசுக்காக இல்லைனாலும் சேனலை வந்து நான் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கணும். எங்கள் வியூவர்ஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு பிடிச்ச லைனிங்கிறதுனால இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், பை.